நல்ல தரம், அந்த குவாலிட்டியா எது இருக்கிறதோ அதுதான் தாம்பத்திய உறவு கொள்ளும் பொழுது தாயினுடைய திருவறைக்குள் கருவறைக்குள் சென்று குழந்தையாக பிறக்கிறது. அப்ப நம்ம எல்லாருமே 2 மாசம் யார்கிட்ட இருந்தோம்? அப்பா கிட்ட. 10 மாசம் அம்மா கிட்ட. அதனாலதான் நம்ம 12 மாசத்துக்கு ஒரு முறை பிறந்தநாளை கொண்டாடுறோம். புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் யார்? அப்போ நாங்க தான். அது என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நாங்கதான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? நாங்கதான் என்னெல்லாம் தராங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? அதனால அந்த வித்து என்பது அந்த தாயோட வயிற்றுல போய் சேரும் போது உடனே அது குழந்தையாக உருவாவதில்ல. ஒரு 2-3 நாட்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கும் அந்த கருமுட்டையோட போய் சேருவதற்கு. கருமுட்டையோட போய் அது இணையுது பாத்தீங்களா? அந்த உயிரினும் போது முட்டையை உடைச்சுக்கிட்டு ஒரு பெரிய பாடல் ஒண்ணு இருக்கு, மாணிக்க வாசகர் பாடல். ரொம்ப அற்புதமா இருக்கும். ஐயா சொல், உள்ளுக்குள்ள போய் அந்த ஹெட் உள்ள போனோன்னா அந்த கதவு மூடிடும். அந்த உள்ள தொடச்சுக்கிட்டு போது பாருங்க. போற நேரத்துல நிர்ணயம் பண்ணுது நாம எங்க பிறக்கணும், எப்படி இருக்கணும், எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும், எங்க எப்படி இருக்கணும், இப்படிலாம் பல விஷயங்கள் நிர்ணயம் பண்ணுது. அப்படி தொலைக்குது பாத்தீங்களா? தாயோடைய முட்டையை போய் தொலைச்சு உள்ள போகும்போது ஒரு தாய் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உருவ அமைப்பு, உடல் அமைப்பு, நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க சித்த மருத்துவத்துல. ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த கருமுட்டையோட போய் இணையும் போது ஒரு தாய் சீப்பு வச்சு தலைவாரிட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரம் பால்டட் ஹெட்டான குழந்தைங்க பிறக்குது. சின்ன வயசுல முடி கொட்டு போய் பால்டட் ஹெட் ஆயிடுறாங்க பாத்தீங்களா? வழுக்க மண்டை. அந்த மாதிரி குழந்தைங்க அம்மா தலைவாரிட்டு இருக்கும் போது கருமுட்டையோட இணைந்த குழந்தைகள்னு சொல்றாங்க. கண்ணில் ஏதாவது வச்சு கண்ணில் குறிப்பா மை சொல்றாங்க. மை இல்ல கண்ணை ஏதாவது கசக்கிட்டு இருக்கும் போது அந்த கரு முட்டையோட போய் இணைஞ்சதுன்னா ஒற்றை கண் பார்வை உள்ள குழந்தைங்க பிறக்குது. 1.5 கண் பார்வைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைங்க பிறக்குது. வாயில ஏதாவது வச்சு கடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு கரு உருவாச்சுன்னா சீக்கிரம் பல்லு கொட்டி போய் பொக்கையிடுறாங்க. இல்ல சின்ன வயசுலயே கருப்பா அந்த கால்சியம் டிஃபிஷியன்சி குழந்தைங்க நிறைய பார்த்து கற்கா பல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க பிறக்குது. மலம் ஜலம் வயிற்றுல இருக்கும்போது அந்த கரு உருவாச்சுன்னா ஸ்பெஷல் சைல்டு மாதிரி குழந்தைங்க, ஆட்டிசம் குழந்தைங்க எல்லாம் பிறக்குது. இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம எப்படி இருக்கிறோம்? எந்த குறையும் இல்லாம நம்ம முன்னோர் செய்த வினைப்பையன் புண்ணியம் இன்னைக்கு நல்லா யார் பார்த்தாலும் முகம் சுளிக்காத அளவு நம்ம வேலையை நம்ம செஞ்சக்கூடிய அளவு உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா நாம என்ன தெரியுமா செய்யறோம்? கண்ணாடி முடிய பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்திருக்கலாம் போல இருக்கே, இன்னும் கொஞ்சம் கலரா இருந்திருக்கலாம், முடி கொஞ்சம் நீளமா இருந்திருக்கலாம், அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய முடி இருந்துச்சுப்பா, அவனுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா பாடி ஃபில்டர் மாதிரி இருந்திருக்கலாம், நானு நல்லா வெயிட்டா இருந்திருக்கலாம், உயரமா இருந்திருக்கலாம், அப்படிலாம் என்ன பண்றோம்? இன்னும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். எத்தனை வயசானாலும் நம்ம இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோன்றாங்க. அதனாலதான் முதல் நம்ம இப்படி ஒரு குறையில்லாத ஒரு பிறவியை கொடுத்த தாய் தந்தை இருக்குது. ஆசான் என்ன சொன்னாங்க? முதல் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம் சொன்னாங்க. கடவுள் பெருசா, கடவுள் காமிச்சவங்க பெருசாங்க. கடவுளை காமித்தவர்கள் யார்? கடவுளை காமிக்கிறாங்க குருவா, அம்மா அப்பா தானே ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க. அதனாலதான் என்ன சொன்னாங்க? மாதா பிதா குரு தெய்வம், அப்படித்தானே புரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் அம்மா, அப்புறம் அப்பா, அப்புறம் குரு, அப்புறம் தெய்வம். அப்படிதான் நான் கூட அப்படிதான் புரிஞ்சுட்டேன். சாமிஜிக்கிட்ட வந்தப்பதான் தெரிஞ்ச தெய்வமே இந்த 3ஆக இருக்கு. தெய்வத்தை தேடி நம்ம எங்கேயுமே போனதில்லை. தெய்வமே என்னவாக இருக்குது? அன்னையாக, தந்தையாக, ஆசானாக இருக்குது பாருங்க தெய்வமே. அதான் சாமிஜி பாடல் காத்தால பண்ணாங்க, பரம்பொருளேன்னு சொன்னார் சாமிஜி. எல்லாமே இறையே நமக்கு எல்லாமாக வந்திருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளும் விதத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? வித்தியாசப்படுறோம். இப்ப இந்த காயக்கல்ப பயிற்சி என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு? இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அப்பாவோட வித்துலதான் எல்லாமே இருக்குது. 2 மாதம் அப்பாவோட வித்துல இருக்குது. இப்ப காயக்கல்ப பயிற்சி நம்ம சிறப்பா செஞ்சோம்னா அவங்க மூலியமா உருவாகக்கூடிய என்ன பதிவுகள் வருது? சாமி சொன்னாங்க பதிவுனாலதான் இந்த பிறவி எடுக்குதுன்னு சொல்றோம். அப்ப இந்த வித்துலதான் எல்லாமே பதிவாகி இருக்குது. நம்ம முன்னோர் பதிவுகள் எல்லாமே தலைமுறை பதிவுகள் இப்ப விளக்க போறோம். இத்தனை பதிவுகளும் அதுலதான் இருக்குது. அப்ப அந்த பதிவுகளையே நம்ம என்ன பண்றோம்? வித்து நம்ம காயக்கல்ப பயிற்சி என்ன பண்றோம்? அந்த வித்தையை தான் ரீசைக்கிளிங் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? காயக்கல்ப பயிற்சி பண்ணி சுத்தப்படுத்துவதற்காக ஒரு பயிற்சி பண்றோம். அதை பழங்கப்படுத்தி அதை நல்ல பயிற்சி பண்ணி அந்த வித்து சக்தியை தூய்மைப்படுத்தி ஒரு சிறந்த ஒரு ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய சுத்த சக்தியை எடுக்கிறோம். இப்ப காயக்கல்ப பயிற்சி தொடர்ந்து செய்தா அந்த விண்ணுநாத திரவத்தில் இருக்கக்கூடிய வித்துடைய தன்மை எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு சயின்ஸ் ஒத்துக்கிட்டு இருக்குது. யார் ஒருவர் 9 வருட காலம் இன்னைக்கு ஆராய்ச்சியில நிரூபணம் பண்ணிருக்கிறாங்க. எந்த பயிற்சி வேணா இருக்கலாம். இந்த மனவளக்கலை யோக பயிற்சியில் எந்த ஆன்மீக பயிற்சி யோக பயிற்சிகள் யார் ஒருவர் தொடர்ச்சியாக 9 வருடம் பயிற்சி செய்யறாங்களோ அவங்க ஜெனட்டிக்கா பரம்பரையா வரக்கூடிய வியாதிகள் கூட என்னாவது
மாற்றம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆராய்ச்சியில நிரூபணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நாமெல்லாம் பயிற்சி செய்யாம இருக்கலாமா? இன்னைக்கு யாரெல்லாம் உடற்பயிற்சி செஞ்சோம்? பரவாயில்ல, நிறைய விட இன்னைக்கு நிறைய பேர் கை தூக்கிட்டாங்கப்பா. உடற்பயிற்சி காயக்கல்பத்தை ஒரு நாளும் நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா நம்ம வித்துலேயே அது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி. இப்போ இந்த வித்துல என்னெல்லாம் இருக்கு, எத்தனை தலைமுறை பதிவுகள் இருக்குது. நம்ம என்ன சாமிஜி சொல்லிட்டாங்க, வினைப்பதிவே தேகம் கண்டாயின் பட்டினத்தார் சொன்னார். நேற்று பார்த்தோம், சாமிஜி வினைப்பதிவான் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. நம்ம பதிவில் இருக்க பதிவுகளை வினையில இருக்கு, வினையை தூய்மை செய்வதற்காக தான் பிறவி எடுத்து வந்திருக்கோம். அந்த தூய்மை பண்றதுக்குள்ள அது உள்ளுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு நம்ம வித்து சக்தியிலன்ற தலைமுறை பதிவுகள் எத்தனை இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எப்படி இருக்கும், சௌகரியமா இருக்கும் நம்ம பதிவை எப்படி போக்குவோன்றதுக்காக. சரிங்களா? இப்போ இந்த பதிவுகளை, தலைமுறை பதிவுகளை பற்றி நாம இப்போ காயக்கல்ப பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திக்கலாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். காயகல்ப பயிற்சிக்கு அடிப்படை இதுதான். ஏன்னு சொன்னா, நேற்று நம்ம உடற்பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம், உடற்பயிற்சி முறையா செய்தா நம்மளாம் யாருன்னு சொன்னோம் நேத்து? 120. இன்னைக்கு கொஞ்சம் மாத்திக்கணும். இன்னைக்கு நம்மலாம் யாருக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்மலாம் 127. அது நேத்து, இது இன்னைக்கு. நேத்து 120, இன்னைக்கு 127. ஏன் 127 அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொல்றாங்க இல்லையா, நம்ம ஒரு சின்னதா ஏதாவது பண்ணா கூட, ஒரு நல்லது நடந்தாலோ கெட்டது நடந்தாலோ, உனக்கு என்னப்பா 7 தலைமுறையினுடைய புண்ணியம், நீ நல்லா இருக்கிற. 7 தலைமுறையினுடைய சாபம், நீ கொஞ்சம் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்றாங்களா? அந்த 7 தலைமுறைனா யாரு? அதுதான் முதல்ல. இப்ப நாம யாரு அப்படின்றா, இங்க இருக்கிற நம்ம அத்தனை பேருமே ஜெனரேஷன் 7. நாம தான் 7வது தலைமுறை. இங்க இருக்கிற நம்ம அத்தனை பேருமே 7. அப்ப நமக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை இருக்கு? 6 தலைமுறை இருக்கு. தலைமுறை 1, 2, 3, 4, 5, 6. தலைமுறை 7 தான் நாமம். இந்த தலைமுறை 1க்கு போகலாம். இப்போ தலைமுறை 1, இந்த தலைமுறை 1க்கு போனோம்னா, அந்த இடத்துல நமக்கு யார் இருக்காங்கன்னா 32 அம்மா இருப்பாங்க, 32 அப்பா இருப்பாங்க. தலைமுறை 1ல. தலைமுறை 2ல 16 அம்மா 16 அப்பா இருப்பாங்க. தலைமுறை 3ல, ஜெனரேஷன் 3ல 8 அம்மா 8 அப்பா. தலைமுறை 4ல 4 அம்மா 4 அப்பா. தலைமுறை 5ல 2 அம்மா 2 அப்பா. தலைமுறை 6 நம்மளுடைய அப்பா அம்மா. இந்த மொத்த அப்பா அம்மாவையும் கூட்டினா 126 பேர் வருவாங்க. 127 யாரு? நாம. அப்ப நம்மளாம் யாரு? we are 127. 120 இல்ல, 127. இந்த 127 120 years இருக்கணும்னா காயகல்ப பயிற்சியும் பண்ணணும், உடற்பயிற்சியும் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நாம 127வது ஆளு நம்ம குடும்பத்துல. இந்த 127னா இந்த உலகத்திலே நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 126 பேருடைய பதிவுகளை, பாவங்களை சுமந்துகிட்டு தான் நாம இங்க பிரபஞ்சத்திலே வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? 6 தலைமுறையினுடைய பதிவுகள் நமக்குள்ள இருக்கு. அதுல நல்லதும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அதுல ரெண்டும் இருக்கு. அதுல இந்த 126 பேர்ல தனக்கு ஒத்த ஜீன் எங்க வருதோ அந்த இடத்தை தான் அது பிடிக்கும். இப்போ ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பா நல்லா இருப்பாங்க, அவருக்கு 2 பசங்க இருப்பாங்க, பெரியவர் நல்லா இருப்பாரு, தம்பிக்கு பிரச்சனை இருக்கும். ஏன்னா அது நடுவுல 2 ஜெனரேஷன் விட்டு தனக்கு ஒத்த ஜீன் எங்க வருதோ, எதனோட அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குதோ அங்க பிடிக்கும். அதனால இந்த 126 பேருடைய பதிவுகள் என்பது எந்த இடத்துல எப்படி யாரை பிடிக்கும் என்பது நமக்கு தெரியாது. இதெல்லாம் சீக்ரெட் ஆஃப் காட். இது நமக்கு தெரியும், ஆனா நமக்கு உள்ளது ரகசியமா இருக்குது. அதை நம்ம உணர்வது இல்லை. சித்தர்கள் இதை உணர்ந்தார்கள். அந்த சித்தர்கள் உணர்ந்ததுனால தான்
இதை பாடல்களா எழுதி வச்சாங்க. அந்த பாடல்களா எழுதி வச்சதை தான் மகரிஷி அவர்கள் தன்னுடைய 40 ஆண்டு கால ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த ரகசியத்தை இந்த உலக மக்களுக்கு கொடுக்கிறார். இந்த 126 பேருடைய பதிவுகள் என்பது இது உபனிஷத்துல வேதங்கள்ல சொல்லப்படுகிறது. 84 பதிவுகளை தாங்கி கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்திலே நாம் அனைவரும் பிறந்திருக்கிறோம். இதை விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த 84 பதிவுகள் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள 84 ரெக்கார்டு இருக்கு. அதுல மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், என்னவாக பிறக்க வேண்டும், எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எங்கு இறக்க வேண்டும், எப்படி இறக்க வேண்டும். இந்த 8 கட்டளைகள் எப்ப தீர்மானம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்டளைகளும் இது இல்லாமல் நம்முடைய கர்மவினை பதிவுகளும் நாம் பிறப்பதற்கு முன்னாலேயே இறைவன் தீர்மானிச்சிடுறார். இறைவன் ரொம்ப புத்திசாலி. நம்மளை படைச்சிட்டு நம்ம கர்மாவை கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்டயே ஏத்துக்க மாட்டோம், முடியாதுன்னு சொல்லுவோம், ஆர்குமெண்ட் பண்ணுவோம். அதனால என்ன பண்றாரு, முதல்லயே என்ன பண்றாரு, அவரு கர்மாவை முதல்ல படைக்கிறார். கர்மாவை படைத்த பிறகுதான் இறைவன் நம்மை படைக்கிறார். இது கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு தெரியும். வித்தியாசமா தெரியுது. அது இன்னைக்கு விஞ்ஞானம் அது கரெக்ட்னு சொல்லுது. இன்னைக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ தந்தை தாய் ஈருயிர் ரெண்டும் ஒரு தாம்பத்திய உறவுல கணவன் மனைவி ஒன்று சேர்கிறார்கள். அப்போ கணவனுடைய ஒரு பனித்துளி அளவு இருக்கிற ஒரு விந்து, அந்த ஃப்ளூயிட், அதுல கோடான கோடி உயிரணுக்கள் தாயினுடைய கருவறையை நோக்கி படையெடுத்து செல்கிறது. அப்படி போகும்போது அதுல ஒரு உயிரணு மட்டும் தாயினுடைய கருவறைக்குள் உள்ள போயிடுது, கேட் க்ளோஸ் ஆயிடும். அப்ப கரு அதுல இருந்து ஒரு 15 நாளைக்கு அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா அது உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சில பேருக்கு 4வது நாள்லயே கரு உருவாயிடும். 4 நாட்களில் கரு உருவானால், ஒரு தாயினுடைய வயிற்றுல 4 நாட்கள்ல கரு உருவானால் அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 2வது மாசத்திலே அந்த கரு கலைஞ்சிரும். 7 நாட்களில் கரு உருவானால் தாயினுடைய வயிற்றுல 7வது நாள் கரு உருவானால் அது 4வது மாசமோ 5வது மாசமோ அபார்ஷன் ஆயிடும் அந்த கரு. ஒரு தாயினுடைய வயிற்றிலே 14 நாட்களிலே கரு உருவானால், 14 அல்லது 15 நாள், அந்த 14 நாட்களிலே கரு உருவானால் அது இந்த உலகத்திலே 75 வருடங்கள் ஜனிக்கும், குறைஞ்சது. அதெல்லாம் யாரு? நாம தான். அதெல்லாம் நாம 17 நாட்களிலே கரு உருவானால், 17, 18, 17 நாள் அதுக்கு மேல தள்ளி போச்சுன்னா அந்த குழந்தைகள் இந்த பிரபஞ்சத்திலே மகான்களாக பிறப்பார்கள். அவங்கதான் மகான்களாக வருகிறார்கள். இப்ப நம்ம எல்லாம் 14ல இருக்கிறோம். நம்ம எல்லாம் இப்போ அந்த தாயினுடைய வயிற்றுல கரு உருவாகுது பாருங்க. இந்த 14வது நாள் கரு உருவான உடனே 15வது நாளோ 14வது நாளோ, அப்போ ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது, விந்துவும் நாதமும் ஒன்று சேரும் பொழுது இந்த 84 பதிவுகள் அந்த கருவில வந்துருச்சு. இப்போ அந்த கரு முட்டையில அந்த 84 பதிவுகள் தான் நம்முடைய கர்மா. இது முதல்ல கர்மாவை படைச்சிட்டாரு. கரு முட்டையாக இருக்கும் போதே கர்மா வந்துருச்சு நமக்கு. அதுக்கப்புறம் தான் இறைவன் நம்மை படைக்கிறார். ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கரு தாயினுடைய வயிற்றிலே உருவாகி 91வது நாள் தான் இந்த கருவுக்கு அது ஒரு ஹார்ட் பீட் வரும் நமக்கெல்லாம். இப்பதான் 3 மாசம் கழிச்சு தானே இப்போ ஒரு செக்அப் பண்றாங்க. இப்போ ஒரு நம்ம வீட்டுல ஒரு மருமகனோ மருமகளோ மகளோ கரு பிரெக்னென்ட் ஆயிருக்கா, என்ன பண்றோம்? 3 மாசம் கழிச்சு தானே தெரியும்னு சொல்றாங்க. 3 மாசம் கழிச்சு தான் டெஸ்ட் பண்றாங்க. ஏன்? அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது பாசிட்டிவா நெகட்டிவா அதுக்கப்புறம் தெரியும். அது அப்போ 14வது நாளிலேயே கர்மாக்களை உருவாக்குகிறார். 91வது நாள் தான் என்ன பண்றாரு நமக்கு இறைவன் உயிரை கொடுக்கிறார். அதனாலதான் சொன்னேன், உன்னை பிரபஞ்சத்திலே பிறக்க வைப்பதற்கு முன்னாலேயே உன்னுடைய கர்மாவை படைச்சாச்சு. இப்ப எனக்கு இதுதான் கர்மான்னு தெரிஞ்சு போச்சு. நாம என்ன பண்ணணும்? ஏத்துக்கணும். முதல்ல ஏத்துக்கணும்.
கர்மாவை. எது வந்தாலும் இது என்னுடைய கர்மா அப்படின்னு நான் வந்து ஏத்துக்கணும். ஏத்துக்க மாட்டேன் நம்ம வந்து அடம் பிடிக்க கூடாது. அடம் பிடிச்சா வேஸ்ட், அது வேற யாருக்கும் போக போறது இல்ல. நீங்க பண்ணலன்னா உங்களுடைய ரத்தத்துக்கு தான் அது வந்து போக போறது. அது நம்ம நேத்து பார்த்தோம். இந்த 84 பதிவுகள் நான் ஏன் அம்மாட்ட பேசும்போது விளையாட்டா சொன்னேன், 2 மாசம் எங்க கிட்ட இருந்து நாங்க தான் அப்ப காரணம்னு சொன்னேன் இல்லையா? இப்பவும் சொல்றேன், இந்த அத்தனை பதிவுகளுக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நாங்க தான், ஆண்கள் தான். அதனாலதான் அவரை வந்து குடும்பத்தினுடைய தலைவர்னு சொல்றாங்க ஆண்களை. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்குள்ள வந்து இந்த 84 பதிவுகள் வந்துருச்சு. இந்த 84 பதிவுகளை முதல்ல அந்த கரு உருவாகும் பொழுது 14வது நாள்ல முதல்ல வந்து 28 பதிவு உள்ள ஸ்டோர் ஆகும். இந்த பதிவுன்னு சொல்ற எதுன்னு தெரியலையா உங்களுக்கு? பதிவுன்னு என்னது? அதெல்லாம் பதிவுன்னு சொல்றோம். அதுல முதல்ல வந்து 28 ஸ்டோர் ஆகும். இந்த 28 யார் கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, அப்பா வந்து 14 கொடுப்பாரு, அம்மா வந்து 14 கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் உள்ள ஸ்டோர் ஆகும் கரு உருவாகும் பொழுது. இந்த 28 பதிவுகளும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா தன்னுடைய அம்மா கிட்ட தாய்ப்பால் கொடுத்த நாள் முதல் கொண்டு தன்னுடைய வயிற்றிலே இந்த கரு உருவாகின்ற நாள் வரைக்கும் அம்மா சத்குணம், ரஜோகுணம், தாமச குணத்தை கொடுக்கக்கூடிய 3 வகையான உணவுகளை, எந்தெந்த உணவுகளை எல்லாம் இந்த அம்மா உட்கொண்டாங்களோ அதன் மூலமாக வருகின்ற பதிவுகள் அம்மா 14 கொடுப்பாங்க. சொல்றாங்க இல்லையா, அம்மா வந்து மிளகா பொடி, இட்லிக்கு வந்து மிளகா பொடி தொட்டுக்க சொன்னா மிளகா பொடிக்கு இட்லி தொட்டுப்பாங்க அப்படின்னு அம்மா அதே மாதிரி கூறு வருது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பசங்களை சில பேர். இதனால உணவின் மூலமாக அம்மா கொடுக்கின்ற பதிவுகள். அப்போ இவ்வளவு காரம் சாப்பிட்டு 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 அம்மாவுக்கு வந்து அல்சர் வரணும்னு ஒரு பதிவு இருக்கும். ஆனா அவங்க அப்பா அம்மா செய்த புண்ணியத்துல எஸ்கேப் ஆயிருப்பாங்க அவங்க. அது என்ன அடுத்தது இப்போ குழந்தைக்கு வந்துடும். இப்போ அதுதான் அம்மா கொடுக்கிற பதிவு இதெல்லாம். அப்போ அதனாலதான் சொல்லுவாங்க, பிரெக்னெண்டா இருக்கும்போது எல்லாத்தையும் குடுன்னு வாங்கி சாப்பிடக்கூடாது. ஆமா, அளவோட சாப்பிடணும். இப்ப எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி அவஸ்தைப்பட போறது யாரு? உங்க குழந்தைங்க தான். அப்போ அதே மாதிரி அப்பா தன்னுடைய தாயிடம் மதர் ஃபீடிங், தாய்ப்பால் கொடுத்த நாள் முதல் கொண்டு தந்தையினுடைய விந்து தாம்பத்திய உறவின் பொழுது எப்பொழுது வெளிவந்து அந்த கருமுட்டையோடு சேர்கிறதோ, அந்த தாயினுடைய கருவறைக்குள் அது ஜெல்லு ஃபார்ம் ஆகுதோ, அந்த நேரம் வரைக்கும் அப்பா எந்தெந்த உணவுகள், அது வரைக்கும் அப்பாவுடைய பதிவுல என்னென்ன இருக்கோ அப்பா வந்து அது 14 கொடுப்பார். இப்போ உணவின் மூலமாக வருகின்ற பதிவுகள் தான் இந்த 14 28 பதிவு முடிஞ்சு போச்சு. மொத்தம் 84ல இந்த 28 பதிவுகளை நம்ம வந்து கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 56 பதிவுகள். இந்த 56 பதிவுகளை யார் கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுடைய வகையறா தான் கொடுப்பாங்க. அப்போ அப்பா என்ன பண்ணுவாரு, திரும்ப தன்னுடைய பரம்பரையாக வருகின்ற தன்னுடைய பரம்பரையாக வருகின்ற பதிவுகளை 21 பதிவுகளை அப்பா கொடுப்பார். தாத்தாவுடைய பதிவு 15, கொள்ளு தாத்தாவுடைய பதிவு 10, கொள்ளு தாத்தாவுடைய அப்பா பதிவு 6, கொள்ளு தாத்தாவுடைய தாத்தா பதிவு 3, கொள்ளு தாத்தா பதிவு 1. அப்போ அப்பா வழியில வந்து 56 பதிவுகளும், அப்பாவினுடைய உணவின் மூலமாக வருகின்ற 14 பதிவுகளும். அப்போ ஒரு குழந்தைக்கு பதிவுகளை அதிகமாக கொடுப்பது, அவுட் ஆஃப் 84 70 பதிவு கொடுக்கிறது யாரு? அப்பா. 14 கொடுக்கிறது யாரு? அம்மா. அப்ப அம்மாவுடைய பதிவு 14ஓட முடிஞ்சு போச்சு. 70 நாங்க கொடுக்கிறோம். அதனாலதான் நாங்க பெருமையா சொல்லுவோம், இன்னத்த நீ பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிற. கொடுத்தது யாரு? ஆனா கேட்கறது இங்க. அப்போ பதிவுகளை அதிகமாக கொடுப்பது தந்தை. அதனாலதான் என்ன சொல்றோம், உயிர் கொடுத்த தந்தை. அந்த உயிர் என்பது அந்த அப்பாவனுடைய அந்த விந்து, அதுதான் உயிர். அப்பாவினுடைய கணவருடைய அந்த உயிரை தன்னுடைய கருவறைக்குள் தாய் வாங்கி கொண்டு
அந்த உயிருக்கு 10 மாதத்திலே ஒரு உடலை கொடுப்பவர் யாரு? தாய். அதனாலதான் சொல்றோம், உயிர் கொடுத்த தந்தையையும் வணங்கணும், உடல் கொடுத்த தாயையும் வணங்கணும். அம்மா அப்பா 2 பேருமே நம்ம என்ன பண்ணணும்? வணங்கணும். சரிங்களா? இப்போ இந்த பதிவுகள் வந்துருச்சு. இப்போ இந்த பதிவு எதுல இருந்தது? இப்போ தாயினுடைய நாதத்திலும் தந்தையினுடைய விந்திலும் செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட்ல தான் இருக்குது. இப்போ இதுக்கும் காயகல்ப பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். காயகல்ப பயிற்சியில நம்ம என்ன பண்றோம்? எந்த விந்துவின் மூலமாக, எந்த நாதத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு பதிவுகள் வருகிறதோ அந்த விந்து நாதத்தையும் நம்ம என்ன பண்றோம்? when you are doing this காயகல்ப யோகா, we are purifying our sex vital fluid. look at அவ்வளவுதான். அப்ப காயகல்ப பயிற்சியில நம்ம விந்துநாத திரவத்தை தூய்மைப்படுத்துகிறோம். அப்ப விந்துநாத திரவத்தை தூய்மைப்படுத்தும் பொழுது அதுல இருக்கிற பதிவுகள் என்ன ஆகும்? தூய்மை அடையும். அப்ப அதுல இருக்கிற பதிவுகள் தூய்மை அடையும் பொழுது அதன் மூலமாக நமக்கும் நம் பின்னால் வருகின்ற ஜெனரேஷனுக்கு வருகின்ற பதிவுகளை நம்ம என்ன பண்ண முடியும்? அதிலிருந்து குறைக்க முடியும் அல்லது வெளியே தள்ள முடியும். அதெல்லாம் எப்படின்றத நம்ம அந்த காயகல்ப பயிற்சியில பார்க்க போறோம். இது எப்படி நமக்குள்ள வருது? இப்ப நமக்கு இது பண்ணிடலாமா? இப்ப நமக்கு பதிவு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த விந்துநாத திரவத்தின் மூலமாக தான் பதிவு வருகிறது. அதைத்தான் சொன்னாங்க, பிறப்பும் இறப்பும் வித்து கழிவு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 2 பேருடைய விந்துநாதம் ஒன்னு சேரும் பொழுதுதான் ஒரு பிறப்பு வருகிறது. அப்ப பிறப்பு என்பது வித்து கழிவு. இறப்பு என்பதும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மரணம் அடையும் பொழுது இயற்கை மரணத்திலே ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஜனன உறுப்பின் வழியாக இந்த விந்து வெளியேறி இருக்கும். வித்துக்களை உடைஞ்சு போயிடும், விந்து வெளியேறிடும் பிறப்பு வழியா, ஆணு பெண் 2 பேருக்குமே. இதே அந்த காலத்துல இதெல்லாம் இன்னைக்கு மெடிக்கல் நம்ம பல்ஸ் பார்க்கிறோம், ஸ்டெட்டோஸ்கோப் வச்சு பார்த்துட்டு பீட் இல்ல போயிடுச்சுன்னு சொல்றோம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குன்னு தனியா சில மக்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு ஊரிலும் அவர்கள் வருவாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க தான் டாக்டர் மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உள்ள வருவாங்க. ஒரு ஆண் இறந்திருந்தா அந்த வம்சத்திலிருந்து ஒரு ஆண் வருவாரு. அவருடைய துணியை விலக்கி ஜனன உறுப்பை பார்த்தாரு. பார்த்துட்டு அது வழியா இந்த சத்து வெளியில வந்திருக்கும், உயிர் சத்து. அவர் வெளியில சத்து போயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவார். அவர்தான் ஒரு டாக்டர் மாதிரி. அந்த சத்து போய்விட்டதுன்னு சொல்றதுதான் நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? செத்து போயிட்டாங்க நம்ம சொல்றோம். வார்த்தையை நம்ம மாத்திட்டோம். அப்போ பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் இரண்டுமே எதனால் வருகிறது? இந்த வித்து கழியறதுனாலதான் வருகிறது. அந்த வித்துவை தூய்மைப்படுத்துகிற பயிற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சி. சரி, இந்த வித்து இது நமக்குள்ள இந்த பதிவு இருக்கு இல்லையா, இந்த பதிவு நமக்குள்ள எப்படி வருகிறது அப்படின்னு இது பார்க்கும்பொழுது there are 2 types. இது வர்றது 2 வகைகள்ல வருகிறது. ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், சூரியன், சந்திரன்,